ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மகிழனின் மாடி தோட்டம்ங்க. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் செடி வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. கத்திரிக்காய் வந்து ஈஸியாக வளருங்க. எல்லோரும் அது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய முறையில் அதை கவனித்தோம்னா நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி வந்து இந்த பாருங்கள், நான் பச்சை நீட்டு கத்திரிக்காய் இந்த வெயிலே நான் விதை போட்டு வர வச்சுட்டேன். இது வந்து இது பாருங்கள், பூக்களும் பூத்து இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பூவும் வச்சிடுச்சு பாருங்கள். நல்லா காய் கொடுக்குங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 கத்திரிக்காய் செடி இருந்தால் போதுங்க. நமக்கு வந்து வாரம் கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ கிடச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை நீட்டு கத்திரி. இந்த 3 க்ரோ பேக்லேயும் வச்சுருக்கேன். 12 இன்ச்சு க்ரோ பேக்கில் 3 செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழைய செடியெலாம் எடுத்து போட்டு, இது கத்திரிக்காய் காய் இதை பூ வச்சிருச்சு இல்லைங்களா, இன்னும் 10 நாள் இது எனக்கு காயெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த செடியெலாம் எடுத்து போட்டு நான் ஆடி மாதத்துக்கு தான் இதோட விதை போட்டு கத்திரிக்காவை வந்து வளர்க்க ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இந்த 3 செடியை நான் யூஸ் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் அதுவே போதும் ஒரு குடும்பத்துக்கு நமக்கு. இது வந்து என்னென்னா ஈஸியாக வளர்க்கலாங்க. என்ன மாவு பூச்சி வரும், அந்த இலைப்பேன் வருங்க. அது வந்து அப்பப்போ நம்ம வந்து பார்க்க தண்ணி ஊற்றும் போது பார்த்தோம்னா ப்ரஷ்ஷில் தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டோம்னா அப்புறம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணிகிட்டே இருந்தோம்னா கத்திரிக்காயில் வந்து அந்த பூச்சி பிரச்சனைலாம் இருக்காது, நல்லா வளரும். ஆனால் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். பின்னாடி இலைக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி இலைக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கணும். அது பாருங்க, ஒரு கருப்பு எறும்பு, அது சாமி எறும்பு போகுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஒரு இலையே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்படியே என் கையே வந்து வைக்க முடியுது பாருங்களேன். அதை மீறி இருக்குது, அந்த அளவுக்கு பசுமையாக வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி இருக்குங்க கத்திரிக்காய் செடி. இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு செம்மண் எடுத்துக்கோங்க, 2 பங்கு மண்புழு உரம் எடுத்துக்கோங்க, 2 பங்கு கொக்கோ பீட்டு, தென்னை நார் கழிவு. அது எதுக்குன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்கும் நமக்கு மாடியில். அப்புறம் வந்து இது ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோங்க. அது வேறு எதுக்கும் இல்லைங்க, அதுக்கு தான். அப்புறம் கொஞ்சம் மண் லூஸாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம தென்னை நார் கழிவை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது கூட வந்து பயோமிக்ஸ், அதாவது சுடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா கலந்த கலவையை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு தொட்டிக்கு. சேர்த்துட்டு வேப்பம் புண்ணாக்கு பவுடர் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் போன் மீல் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாற்று வந்து முதல்ல போட்டு வச்சுருந்தேங்க. 21 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த விதை நீங்கள் தனியாக கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் தனியாக விதை போட்டு தாங்க நம்ம எடுத்து வைக்க முடியும். அதை வந்து என்ன பண்ணணும், 21 நாள் இல்லை 30 நாள் கழித்து நல்லா வளர்ந்து வந்திருக்கும். நீங்கள் விதை போட்டு அதை எடுத்து இந்த மண் கலவையில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கத்திரிக்காய் வளர்க்குறது. அப்புறம் நமக்கு 60 நாள் 65 நாளில் இந்த மாதிரி பிஞ்சு வச்சு மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காய் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் வந்து கத்திரிக்காய் செடியை நீங்கள் ஈஸியாக வளர்க்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.